நிரந்தரமாக என் நெஞ்சில் குடியிருக்கும் தாயன்புமிக்க தமிழக மக்கள் அனைவருக்கும் ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். இந்த சும்மா இருந்த சங்க ஊதி கெடுக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இப்போ திமுகவோட ஒரு மிகப்பெரிய இதாகவே இருக்கு. எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இவ்வளவு நாள் அமைதியாகவே இருந்தார். செய்தியாளர்களையும் சந்திக்கலை, மற்ற கட்சிகளை பற்றி விமர்சனமும் பண்ணல. கட்சி அமைச்சர்கள் பேசினாங்க, மற்ற எல்லாருமே பேசினாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தொடர்ந்து அமைதி காத்துக்கிட்டே இருந்தார். நாம ஏதோ ஷூட்டிங்லேருந்து நேராக சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுகவை சேர்ந்த உதயநிதி அவர்கள் சும்மா இல்லாமல் தொடர்ந்து அவரை நோண்டி 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 ஒவ்வொரு விஷயமா இப்போ அவரை பற்றி பேசி அவரை வாயை திறங்க சிஎம் சார்னு சொல்லிட்டு டேக் குத்திட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இவர் தொடர்ந்து பண்ணதுனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கடுப்பாகி இன்னைக்கு விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லேயே சொல்கிறோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. அதில் முதலாவதாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாயை திறங்க சிஎம் சார், வாயை திறங்க சிஎம் சார்னு நம்மளை வாயை திறக்க சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒரு முறை குளத்தூரில் பேசினதுக்கே அந்த எதிர்கட்சியை சார்ந்த அந்த கட்சியோட தலைவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ திரும்பவும் வாயை திறங்கன்னு சொல்லி என்னை இங்கே கொண்டு உட்கார வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள் அதாயிருச்சுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பல்வேறு இதை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காலத்துல தான் பிள்ளையோ பிள்ளை தொல்லையோ தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்க ஆட்சியாலையும் அவங்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தொல்லையோ தொல்லை, அவதூறுகளை முன் வைக்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் இந்த அவதூறு பரப்புறது, அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் நிப்பாட்டிருங்க. ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று எம்ஜிஆர் அன்று பாடினார். அதை இன்று விஜய் செயலில் காட்டுகிறார்னு அந்த எடிட்டோரியல்ல எழுதி இருக்கு. ஏன் நான் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு பல்வேறு இடையூறுகளை கொடுத்தீங்க, என்னை பிரச்சாரம் பண்ண விடாம பண்ணீங்க, தொடர்ந்து என்னை பல்வேறு விதங்களில் நீங்கள் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. நமக்கு எதிராக யார் யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க, நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. ஆனாலும் நான் தொடர்ந்து முன்னேறி இப்போ இந்த நிலைமையில நான் நிற்கிறேன். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னை எவ்வளவுதான் அடக்கி வைக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அது உங்களால் முடியாது. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றது தான் நம்ம அரசியல். மக்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே இருக்கும், நான் மக்களுக்கு பணி செய்ய தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பல்வேறு கட்சிகள், அதாவது இவ்வளவு நாட்கள் தமிழ்நாட்டோட மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பெயரில் ஏமாற்றி வாங்கி தன்னுடைய கட்சியை வளர்த்தவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாற்ற தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாற்ற தெரியாதுதான். அது யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி வச்சுட்டு இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு. தொடர்ந்து அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், அதாவது நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்ண விட மாட்டோம், ஊழல் பண்ணவங்களே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். அறநிலையத்துறையில் பல்வேறு ஊழல்கள் நடந்திருக்கு. அந்த ஊழல்கள் ஒவ்வொன்றுக்கா நாங்கள் பதிலடி கொடுப்போம். அந்த ஊழல்களை ஒவ்வொன்றையா வெளிக்கொண்டு வருவோம், ஒவ்வொரு துறையில் நடந்த ஊழலையும். அது உங்களை மாதிரி முறைகேடுகளை செய்யறத நாங்க தெரிஞ்சுக்கவும் போறதில்ல, தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. அத கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாமலே இருந்துட்டு போகட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்ததுலேருந்து பவர் கட்டுன்னு சொல்றாங்க. அதாவது பவர் கட் இதுக்கு முன்னாடி மின்மாற்றிகள் அது இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்களை சரியாக பராமரிக்காததுனால, லோடு அதிகமான காரணத்தினால பழுதுகள் பயங்கரமாக ஏற்படுது. அதுக்காக 10 குழுக்கள் அமைக்கப்பட்டு அதை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போவும் தொடர்ந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்மாற்றிகள் பழுதாகுதுன்னு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் எங்களோட ஆட்சியில் கரெக்டாக அதை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான், அதாவது நாங்கள்
அதை வந்து சாரி நாங்கள் மெயின்டைன் பண்ணல, அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தால் எதுக்காக இப்போ அந்த பிரச்சனை வரப்போகிறது, நாங்கள் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்போம். அந்த மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்மர்களில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்குங்கிற லட்சணம் தான் சிபிஐலே வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி நேற்று நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். அதே விஷயத்த இவரும் சொல்லியிருக்காரு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் ஊழல் வந்து எவ்வளோ பெரிய ஊழல் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயத்தை பேசும்பொழுதே வந்து உதயநிதி அவர்கள் வெளியில் போயிட்டார். கடைசியாக அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். இப்போ வந்து எதிர்க்கட்சி சேர்ந்த நபர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இருந்திருந்தால் நான் இப்போ ஒரு விஷயத்தை அவருக்கு வந்து ஒரு ஆக்ஷனை காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆக்ஷனை காமிச்சு அதோட வந்து அவரோட உரையை வந்து முடித்து அமர்ந்துட்டார். கிட்டத்தட்ட சட்டசபையே வந்து தெரிச்சிருச்சுன்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து அதாவது இந்த மனுஷனை ஏன்டா பேச சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி யோசிச்சிருப்பாங்க. ஏன்டா நம்ம இவனை பேச சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அம்மா, அக்கா, தங்கச்சி, குழந்தைங்களை, பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓசி பஸ், 1000 ரூபாய் கேஸு, இப்படிலாம் பேச தெரியாதுதான். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஸ்பீச்சை கொடுத்துட்டு அவரோட உரையை முடிச்சுக்கிட்டாரு. ஓகே, நம்ம இன்னைக்கு விஜய் அவர்கள் சட்டசபையில் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா இன்றைக்கி அவரோட ஸ்பீச் தான் வந்து மெயினாக சட்டசபையில் வந்து போய்கிட்டு இருந்தது. உதயநிதி அவர்கள் பல்வேறு பேசியிருந்தாலும் உதயநிதி அவர்களுக்கு பதிலடி கொடுத்து உதயநிதி அவர்கள் வந்து எப்பவும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்து இந்த விஷயம் நடக்கும். அடிக்கடி வந்து திமுகவினர் வந்து வெளியேறுவாங்க. ஆனால் அவங்களோட ஆட்சிக்கு பிறகு முதல் முறையாக திமுகவினர் ஒரு கட்சியை பார்த்து வெளியேறாங்கன்னா இதுதான் முதல் முறை. ஓகேவா? ஓகே நண்பர்களே, இப்போ வரைக்கும் இங்கே பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளை லைக் பண்ணுங்கள். இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். நன்றி. சரி, அவங்கள நம்ம மக்களே பார்த்துப்பாங்க, அதை விடுங்க.